அவருடைய மாவட்டத்து நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எல்லாமே எங்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. நான் திரு பொங்கலூர் மணிகண்டன் எடுத்துட்டு போன நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் கோட்டீஸ்வரன். there is a problem in the line. திரு பொங்கலூர் மணிகண்டன், உங்களுடைய பார்வை என்ன? இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிர்வாகிகள் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. நிர்வாகிகள் இந்த பக்கம் இருக்கிறதும் அந்த பக்கம் இருக்கிறதும் அது ஒரு அழகா பாத்திர முடியுமா சார்? இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில நீங்க திரு கோட்டீஸ்வரன் சொன்னது சரியான கருத்து. ஏன்னா அதிமுகவுல எடப்பாடியாவது பொதுச்செயலாளர் உணர்ச்சி வசப்பட்டு சில நேரங்கள்ல அந்த உள்ளூர் தலைவர்கள் மீது அன்புல பேசுவது வாடிக்கை. பிறகு ஒவ்வொரு நாளிலேயே உணர்ந்து கொண்டு நம்முடைய தலைமை புரிந்து கொண்டு உடனடியாக வருவதுதான் தொடர்ந்து வாடிக்கை. திரு செங்கோட்டையன் மீது நான் எப்படி எல்லோருக்குமே மிகப்பெரிய மதிப்பு மரியாதை என்பது உண்மை சொல்றேன். இப்ப அவர் சொல்றீங்களா அவர் மேல மதிப்பு மரியாதையும் இருந்தது, அது கடந்து விட்டது, படிப்படியா அது முற்றிலும் தெரிஞ்சுவிட்டது. ஏன்னா பொதுச் செயலாளர் அவர் எப்போ விமர்சனம் செய்ய ஆரம்பித்தாரோ அப்பொழுதே அது கடந்து விட்டது, போய்விட்டது. காரணம்னா இல்ல அவர் பொதுச் செயலாளர் எங்க விமர்சனம் செஞ்சாரு? இல்ல பொதுச் செயலர் கெடு சரிங்களா, கெடு விதிக்கிறது பொதுச் செயலாளருடைய கருத்துக்கு மேல அவரே ஒருங்கிணைக்க முடியாத ஒரு செய்யற மாதிரி பேசுறது, பிஜேபியோட பேசுறான்னு சொல்றது, இது மாதிரியான கட்சி விரோத செயல்கள் ஈடுபட்டாங்க சொன்னா கட்சி ஒற்றுமை கிளம்புங்க. மாவட்ட பேர் இதே மாதிரி ஓட்டு கட்சி இருக்குங்களா? இது அவசியமெல்லாம் ஒன்று. குறிப்பா பாத்தீங்கன்னா அம்மையார் சுஷீலா அவர்கள் இது அதிமுக ரத்தம்ங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல, விஞ்ஞான ரீதியா ரத்தத்துல அதிமுக ரத்தம் திமுக ரத்தம் கிடையாது, சொல்லலாம். அப்ப இதெல்லாம் ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொல்வது ராராக்கள் அப்படின்னு சொல்றது ஒரே உறவுன்னு சொல்றது. சக உதிரம் சொல்றீங்களா, சகோதர சகோதர சக உதிரம் அது மாதிரி சொல்றதா? அப்போ இந்த மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் யாரோ தூண்டுதல், குறிப்பா யார் தூண்டுதல் பேர்ல நினைக்கிறீங்க? 2 பேர் இருக்காங்க உண்மையிலேங்க, அவங்க 2 காலமா பேசிட்டு வந்தாங்க. ஏன்னா அவர்கள் நோக்கம் எடப்பாடியாரை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும், அவர் நாங்கள் சொல்வதெல்லாம் கேட்க வேண்டும், நாங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒரு செயல்பட வேண்டும் என்று இல்ல. அவங்க டெல்லியில இருக்கிறாங்களா, மெட்ராஸ்ல இருக்கிறாங்களா, எங்க இருக்காங்க? சென்னையில் இருக்காங்க.